ஒரு தந்தை மகனை அரசியல் வளர்த்தது தப்பா? எங்கே சண்டை வருதுன்னா சிஎன்ஆர் சொன்ன அத்தனையும் உண்மையாக போச்சு. அன்புமணி என்ன சொல்கிறாரு, நீ அரசியலில் தலையிடக்கூடாது, உன் வேலையை பாரு. நீங்கள் வீதி வீதியாக தெரு தெருவாக ஊர் ஊராக போய் அரசியல் பண்ண அந்த சூழலில் இவரை தலைவராக்கியதே முதல்ல தப்பு. வருத்தப்படுறாரு. அவருக்கு பாமகவுடைய வன்னியர் வாக்கு அவருக்கு வேணும். 2 பேரும் ஒன்றா இருந்து பாஜக கூட்டணியில் பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு பாடுபடணும். இப்படி ஓட்டை பிரிச்சிங்க. எனக்கு சுசீலாட்ட சில பல கோடிகள் இருக்குது. அதை பாதுகாப்பதற்கு என்னுடைய கோட்டால் ஒரு எம்எல்ஏ வேணும். பாமகனா அன்புமணி தானே, ராமதாஸ் இல்லையே? ராமதாஸ் இல்லை, அவர் தானே நிறுவன தலைவர். அவர் தான். எல்லாம் சரிங்க. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். கன்னித்தீவுன்னு ஒரு ஸ்டோரி ஒன்று போயிட்டு இருக்கு இல்லையா, தினத்தந்தில போயிட்டு இருக்கு நினைக்கிறேன். 75 வருஷமா போயிட்டு இருக்கு. 75 வருஷமா போயிட்டு இருக்கு. அதையும் தாண்டி இன்னைக்கு பாமக போயிட்டு இருக்கு. எப்படியா தந்தை மகன் சண்டை இன்னைக்கு உச்சத்தை தொட்டு இருக்கு. எப்பதான் முடியும்னு பார்த்தாலும் அது முடியாத மாதிரி போயிட்டு இருக்கு. தேர்தல் நெருங்க இந்த யுத்தமும் முடிவுக்கு நெருங்கிடும். எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றேன்னா, இந்த யுத்தத்தை முடிவு செய்கிற அதிகார மையம் அமித்ஷா. அமித்ஷா 2 பேரும் குடும்ப சட்டைக்கும் அவர் தான் பஞ்சாயத்து. ஏன்னா அவருக்கு பாமகவுடைய வன்னியர் வாக்கு அவருக்கு வேணும். யாருக்கு வேணும்? பிஜேபிக்கு வேணும். அப்போது அப்பா மகன் 2 பேரையுமே அவர் தான் கட்டுப்படுத்துகிறார். நீங்கள் ஜிகே மணியும் ராமதாஸையும் வர சொல்லி அமித்ஷா சொல்கிறார், என்னால் ஃப்ளைட்லாம் ஏறி போக முடியாதுப்பா, நீ போய் என்ன கேட்டு வா. யாரை? ஜிகே மணியை அமித்ஷா பார்த்தாரா? ஆமாம். அப்போ என்ன சொல்கிறாரு, 2 பேரும் ஒன்றா இருந்து பாஜக கூட்டணியில் பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு பாடுபடணும். இப்படி ஓட்டை பிரிச்சிங்க. ரொம்ப எனக்கு கோபம் வந்துடும். இதுதான் அமித்ஷா சொல்லி அனுப்பியது. இங்கே வந்த பிறகு இது அப்படியே அப்பாட்ட சொல்லிட்டார். அப்பா மகன் 2 பேரும் ஒருங்கிணைக்கிற வேலையை பாருங்கள். இது யாருக்கு உத்தரவு? எடப்பாடி. எடப்பாடி மகன்ட்டையும் பேசுகிறாரு, அப்பாட்டையும் பேசுகிறாரு. ஆனால் ஜிகே மணிகிட்ட பேச முடியல. ஜிகே மணி எங்கே பேசுகிறாரு? சூரியனில் பேசுகிறாரு. திமுகட்ட பேசுகிறார். இல்லை, ராமதாஸுக்கு அதான் ஆசைன்னு நினைக்கிறேன் ஐயா. ஏன்னா இப்படியாவது கட்சியை கைப்பற்ற விட வேண்டும்னு ஐயாவுடைய சின்னம்மா சுசீலா நினைக்குது. சுசீலா எனக்கு சுசீலாட்ட சில பல கோடிகள் இருக்கு. அதை பாதுகாப்பதற்கு என்னுடைய கோட்டால ஒரு எம்எல்ஏ வேணும். யார் கோட்டால? என்னுடைய கோட்டால, ராமதாஸோடைய கோட்டா. சின்னம்மா கோட்டாவில் ராமதாஸ் தான் எல்லா கோட்டாவும் இருக்கு. ஆமாம். இப்போ என்னோட தயவில் எனக்கு ஒரு எம்எல்ஏ இருந்தால் சட்டசபையில் என்னை பாதுகாப்பார்ல. ஆமாம். இப்போ அருள் அவர் சேலத்தை உறுதி பண்ணிட்டார். அப்பா மகன் யார் வந்தாலும் சரி எனக்கு சேலத்தை கொடுத்துருங்கன்னு. தருமபுரியை ஜிகே மணி உறுதி பண்ணிட்டார். சின்னம்மா சீட்டு எங்கேன்னு தெரியல. இதுக்கு நடுவில் 3 சீட்டு அப்பாவுக்கு, மீதி சீட்டு மகனுக்கு. இந்த அரசியலில் அப்பா என்ன சொல்கிறாரு, என்கிட்ட தான் நேரடியாக பேசணும். கூட்டணி பற்றி பொட்டியை பூரா என்கிட்ட தான் இறக்கணும். என்கிட்ட தான் இறக்கணும். நான் தான் கட்சி வச்சுருக்கேன். இல்லை நாங்கள் அன்புமணிகிட்ட தான் பேசுவோம். ஏன்னா அன்புமணிகிட்ட தான் பேசுவோம். அங்கீகாரம் யார்கிட்ட இருக்கு? அன்புமணிகிட்ட. இல்லை, இப்போ தான் ரத்து பண்ணிட்ட சொல்கிறாங்க ஐயா. இப்போ இல்லை, டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. என்ன ரத்து பண்ணாலும் பாமகனா அன்புமணி தானே, ராமதாஸ் இல்லையே? ராமதாஸ் இல்லை, அவர் தானே நிறுவன தலைவர். அவர் தான். இல்லைங்க, எல்லாம் சரிங்க. இவரை தலைவராக தேர்ந்தெடுத்தது யாரு? ராமதாஸ். பொதுச்செயலாளர் வடிவேல் ராவணன் தேர்ந்தெடுத்தது யாரு? மின்னிட்ட கையெழுத்து இருக்கு. பொருளாளர் திலகபாமாவை தேர்ந்தெடுத்தது யாரு? ராமதாஸ் தான். எல்லாம் இவர் தான். எனக்கு சதி பண்ணிட்டார், சூழ்ச்சி பண்ணிட்டார். இதெல்லாம் இவரை மத்திய அமைச்சராக்குறது யாரு? அவர் தான். என் வாழ்க்கையில இப்போ செஞ்ச பெரிய தப்பு இதான் அப்படிங்கிறாரு. இது எப்படி தப்பாகும்?
ஒரு தந்தை மகனை அரசியல் வளர்த்தது தப்பா? எங்கே சண்டை வருதுன்னா அதிகாரம் மடைமாற்றப்படுகிறது. எல்லாமே சுசீலாம்மா வீட்டில் போய் பொட்டி இறங்கிடுது. ஓ, இதுதான் சண்டை. இது யார் சொல்கிறா? சிஎன்ஆர் சொல்கிறார். சிஎன்ஆர் ராமமூர்த்தி பலகாலம் சொல்லிட்டு இருந்தார், யாரும் கேட்கல. இப்போ நம்புறாங்க. எல்லாம் போட்ட ஆதாரத்தோடு வருது. இங்கே மணி விழா, அங்கேயும் மணி விழா. பெரிய வீட்டில் மணி விழா, சின்ன வீட்டையும் மணி விழா. இப்போது சிஎன்ஆர் சொன்ன அத்தனையும் உண்மையாக போச்சு. அன்புமணி என்ன சொல்கிறாரு? நீ அரசியலில் தலையிடக்கூடாது, உன் வேலையை பார், ஓய்வெடு. தைலாபுரம் தோட்டத்தில் செடி இருக்குது, மரம் இருக்குது, குருவி இருக்குது, மீன் இருக்குது, இயற்கை இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு ஓய்வெடு. பேர பிள்ளையை பார்த்துட்டு நான் அரசியலை பார்த்துக்கிறேன். முடியாது, நான் தான் அரசியல் பார்ப்பேன். இதுதான் சண்டை. டெல்லி சொல்லிட்டான், நீங்கள் ஓய்வெடுங்க, அன்புமணி பார்த்துக்கிட்டது. எடப்பாடி இப்போ வந்தாலும் வழியினாலும் எடப்பாடி இப்போ அன்புமணியோட தான் கூட்டு வைக்க போகிறார். இது உறுதியாகிவிட்டது, இறுதியாகிவிட்டது. ஆனால் அன்புமணி என்ன சொல்கிறாங்கன்னா, சமீபத்தில் அங்கே வந்து எங்கள் அப்பா கூட துரோகிகளுக்கு சுற்றி இருக்காங்க, அதனால இணைய வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாரு. இன்னைக்கு ஜிகே மணி ப்ரெஸ் மீட் என்ன சொல்கிறாருன்னா, யார் துரோகின்னு சொல்லுங்கள், நான் வந்து கட்சியை விட்டு விளைவிக்கிறேன், அவர் வந்து ஒன்று சேர சொல்லுங்க அப்படிங்கிறாரு. எப்படியா துரோகின்னு சொல்கிறது? ஜிகே மணி சொல்கிறாரா இல்லை ஜிகே மணி ஏற்றுக்கிறாரா, நான் தான் துரோகின்னு சொல்லி ஏற்றுக்கிறாரா? எப்படியா இதை எடுத்துக்கிறது? திமுக மனநிலைக்கு ராமதாஸ் போனது, சுசீலா அம்மா போனது, எல்லாத்துக்கும் காரணம் ஜிகே மணி தான். இப்படி அன்புமணி சொல்கிறார். ஓ, அது உண்மைதானா? உண்மைதான். எப்படி சொல்கிறீங்க? எப்படின்னா, ஐயா மருத்துவமனையில் படுத்திருக்கும்போது யார் வந்து பார்த்தா? முதலமைச்சர். ஆமாம், வந்தாரா ஆஸ்பத்திரியில்? அது மரியாதை நிமித்தம் வந்தாங்க. ஐயா எடப்பாடி வந்தாரா? அல்ல. அப்போது அவசரமாக முதலமைச்சரை டாக்டரை பார்க்க வச்ச அனுதாபம், இந்த அனுதாபம் வன்னியர் வாக்கு பூரா அப்படி எங்கே போகும்? திமுக பக்கம். இதுதான் அங்கே அரசியல். இதுதான் அன்புமணி சொல்கிறார், நீ எங்கள் அப்பாவை வச்சு அரசியல் பண்ணுற, பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன் சொன்னாரா? ஆமாம். இது யார் பார்க்கணும்னு நான் முடிவு பண்ணணும். எங்கள் அப்பா, என்னோட ரத்தம், என்னுடைய சதை, எங்கள் குடும்பம் அடிச்சுக்கும், நாளைக்கு கூடிக்கும். நீ இதில் அரசியல் பண்ணாத. யார? அன்புமணியை. ஜிகே யார் சொல்கிறா? அன்புமணி சொல்கிறாரு. இல்லையா, அவர் அன்புமணி சொல்ற ஓகே தான், இல்லை நான் சொல்ல மறுக்கல. பட் அதே நேரத்தில் ஒரு தந்தையா போய் கை நீட்டி அடிக்கிறது, பிடிச்சி தள்ளி விடுவாலாம் எல்லாம் ஏற்றுக்க முடியுமாயா? ஒரு வயதானவர், கிட்டத்தட்ட 80 வயசு கடந்துட்டாரு. ஆமா, கடந்துட்டாரு. இன்னைக்கு இருக்க மூத்த அரசியல்வாதிகளே இவர் ஒரு முக்கியமான தலைவர். அப்படிங்கும்போது அதெல்லாம் ஏற்றுக்க முடியுதா? அவருடைய கோவம் நியாயமானது தானே, திரு ராமதாசருடைய கோவம். இப்போ இதில் என்ன எது தடுக்குதுன்னா, ஒட்டுமொத்தமாக நீங்கள் அரசியல் ஓய்விடுங்கிறாரு மகன் அப்பாவை. முடியவே முடியாது, நான் இன்னும் அரசியலில் செயல்படுவேங்கிறார். இதுதான் சண்டை. கருணாநிதிக்கும் ஸ்டாலினுக்கு இதே சண்டை வந்தது. அப்போது ஸ்டாலினை செயல் தலைவராக்குனார். நான் செயல்பட முடியாத தலைவர். செயல் தலைவர்னால் இவருக்கு என்ன, என்னால் தமிழ்நாடு சுற்றுப்பயணம் போக முடியாது, ஆமாம், நான் ஓய்வு எடுக்கிறேன், நீ போய் சுற்றுப்பயணம் போகணும், மகன் அனுப்பிவிட்டு சமாதானம் முடிஞ்சுது. குடும்ப சண்டை, அழகிரி உனக்கு எவ்வளோ பணம் வேணும், நீ மதுரையில் உட்காந்துக்க, நீ அங்கே அரசியலுக்கு வராத, ஓய்விடு. இப்படி இல்லை, அதனால கட்சிக்கு அந்த பாதகமும் கிடையாது. ஆனா இங்க வந்து பாமக பொறுத்தளவு இன்னைக்கு அவர் தலைவராக்குறதுனால தான் கட்சியை போச்சு, அங்கீகாரம் போச்சு, எல்லாம் போச்சு அப்படின்னு தானே புலம்புறாரு. உன்னைய தலைவனாக்குறது அந்த பெரிய தப்பு அப்படிங்கிறாரு. அப்படிங்கும்போது அவரோட கோபம் வந்து நியாயமானது தானே? இல்லை, நியாயமானதுன்னா நீங்கள் இந்த அவருடைய சத்தியம் என்னன்னா, நானோ என் குடும்பமும் அரசியல் வரமாட்டேன்னு சொன்னார். ஆமாம், இதை வராமல் இப்போ இந்த கட்சியை வேல்முருகன் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த கட்சியினுடைய வாக்கு வங்கி 7% வந்துடும். கொடுப்பாரா? கொடுத்துருப்பாரா? இல்லை, நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், அரசியலுக்கு யார் தகுதி, யாருக்கு திறமை, தொண்டை யாரை நம்புகிறான். இப்போது சௌமியா சொல்லுதான், நீங்கள் அவரை ரொம்ப டென்ஷன்லாம் பண்ணிடாதீங்க. யாரை? ராமதாஸையா? அன்புமணியவா? ஏன்னா புட்டி தூக்கிட்டு ஊராக போய் அரசியல் பண்ணி இவர் ராமதாஸ். இவர் ஒரு மான்ஃபோர்டு படித்த ஒரு மாணவன்.
அப்புறம் டாக்டர் எம்டி இப்போ படிப்பதற்கு முயற்சி பண்ணார். அப்புறம் இப்போ படிக்கலை. அரசியலை பொறுத்த வரைக்கும் அப்படி அல்ல. அரசியல் என்பது நீங்கள் திரையில் பார்ப்பதல்ல, தரையில் பார்ப்பது. உண்மைதான். அப்போது ராமதாஸுடைய அரசியல் நீங்கள் வீதி வீதியாக தெருவா ஊராக போய் அரசியல் பண்ண அந்த சூழலில் இவரை தலைவராக்கியதே முதல்ல தப்பு. வருத்தப்படுறாரு. வருத்தப்படுறாரு. என்ன குரு ஆக்கியிருக்கணும். பெரிய திறமசாலி வேல்முருகன் இருந்தார். இவர்களையெல்லாம் ஆக்காமல் கார்ப்பரேட் மனநிலையில் உள்ள அன்புமணியை ஆக்கியதனுடைய விளைவு தான் விதைத்தவன் வினை அறுப்பான். அதுதான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இதுதான் நம்ம ஐயாவுக்கு ஆலோசனையாக தான் சொல்ல முடியுமே தவிர அறிவுரையாக சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஐயா. இந்த கன்னித்தீவு ஸ்டோரி எப்போ முடியும்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றியா. நன்றி, வணக்கம்.